என் அன்பு செல்வங்களே, வணக்கம். So, how are you? Tata, we are all right. How are you, Tata? I'm good. Tata, நீங்கள் எவ்வளவோ நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் சொல்கிறீங்க. எங்களுக்கு தெரிஞ்சதையும் தெரியாததெல்லாம் சொல்கிறீங்க. இப்போ ஏதாவது சொல்லுங்கள் தாத்தா. ஓகே, சொல்லுங்களே. பாருங்கள், நம்மிடம் ஒருவர் வேலை செய்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். நமது தேவைகளுக்காக அவர்கள் நமக்காக உழைக்கிறார்கள். நாமும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தையும் நாம் கொடுக்கிறோம். நாம் வெறும் ஊதியத்தை கொடுக்கிறோமே என்று அவனிடம் அதிகாரம் செலுத்தக்கூடாது. அவனும் மனிதன், நம்மை போன்ற மனிதன். நமது தேவைகளுக்காக உழைக்கிறான், ஊதியம் பெறுகிறான். அதே சமயத்தில் நாம் அவனிடம் அன்பு செலுத்த வேண்டும். அவனுக்கு ஊதியம் கொடுப்பதோடு நமது அன்பையும் கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவன் மனது அமைதி பெறும். சந்தோஷமாக தான் செய்யும் தொழிலை சந்தோஷமாக செய்வான். அவனை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். தட்டி கொடுத்து மட்டுமல்ல, விட்டு கொடுத்தும் நாம் வேலை வாங்க வேண்டும். பாருங்கள், ஒரு பசுமாடு நமக்காக உழைக்கிறதை வைத்துக்கொள்வோம். அதை தட்டி கொடுத்து அதனிடம் பாலை கறக்கலாம், அதுக்கு அதனிடம் சில வேலைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதே சமயத்தில் விட்டு கொடுத்தும் நாம் நம் காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம். எப்படி என்றால், ஒரு குதிரையை பாருங்கள். குதிரை மேலே ஒருவன் சவாரி செய்கிறான். குதிரை நல்லா ஓட்டுறீங்க பாருங்கள். அந்த குதிரையையும் அது ஓடுகிறது என்று அதை துன்பப்படுத்தாமல் அதை விட்டு கொடுத்து நாம் அதை ஓட வைக்க வேண்டும். அது ஓடும்போது கமான் அடித்து அதை ஓட வைப்பதோடு அதுக்கு விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு அது போகிறதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் அது போவதற்கு நாம் அதை விட்டு கொடுக்க வேண்டும். அது இழுத்த பிடிச்ச மாதிரி கமான் செலவு நகன்றதை விட விட்டு கொடுத்து அதுக்கேற்றார் மாதிரி நாம் விட்டு கொடுத்து அதை வேலை செய்ய வைத்தால் முதலிடத்தை பெற்றுக் கொடுக்கும் நமக்கு. அதே சமயத்தில் அவனிடமும் அதிடமும் மாடியிடமும் எதனிடமும் நமது கோபத்தையும் அதிகாரத்தையும் காட்டினால்
அவைகள் சரியாக உழைக்க மாட்டார்கள். நாம் மிகவும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் விட்டு கொடுத்து வேலை வாங்க வேண்டும். விட்டு கொடுத்து வேலை வாங்க வேண்டும் என்றால், விட்டு கொடுத்து அவனை ஏமாற்ற வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. தயவுசெய்து தெரிந்து கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து தட்டி கொடுத்து நாம் வேலையை அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு இல்லை. அவைகளும் உயிரினங்கள், நம்மை போன்றவை. அவைகளும் உணவுக்காக உழைக்கிறது, உணவுக்காக உழைக்கிறான். அவனிடம் அன்பாக நாம் நடந்து கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும். நீண்ட நாள் நம்மோடு இருந்து நமக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்வான். நாம் அவனுக்கு தேவையான ஊதியத்தை கொடுப்பது சிறிது அதிகமாகவே நாம் கொடுத்து சந்தோஷமாக வாழலாம். தாத்தா, நீங்கள் 100ல் 1 சொன்னாலையும் இல்லை தாத்தா, நீங்கள் 100 சொல்கிறதும் ஒரு நல்ல விஷயமாக தான் சொல்கிறீங்க தாத்தா. நன்றி செல்வங்களே.